வெல்கம் டு வில்வித்தை வளராறு பகுதி 1. இந்த லெக்சரை கேட்ட பிறகு ஒரு நல்ல யோசனை என்னவென்றால், லெக்சரோட இணைப்பை பெற்று யூடியூபில் உள்நுழைந்து ஹெட்ஃபோன்ஸ் மூலம் எனது லெக்சரை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இதனால் இந்த விவரங்கள் எல்லாம் உங்கள் தலையிலும் இதயத்திலும் மூழ்கிவிடும். சரி, ஆரம்பிக்கலாம். உங்கள் முதல் அம்பு எய்வதற்காக நீங்கள் ஒரு வில்லை எடுக்கும்போது குறைந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு செயலில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள். ஸ்பெயினின் வால்டோர்டா பள்ளத்தாக்கில் உள்ள குகை சுவரில் உள்ள பழைய ஓவியங்களில் வில்லும் அம்பும் வரையப்பட்டுள்ளன. வில் மற்றும் அம்பு ஒரு காலத்தில் மனிதகுலத்தின் உயிர் வாழ்விற்கு முக்கியமானதாக இருந்தது. வில் மனிதர்களை திறமையான வேட்டைக்காரர்களாக மாற்றியது. கருவிகள் மற்றும் ஆடைகளுக்கு பிறகு எலும்பு மற்றும் சினியு போன்ற பல்வேறு மூலப்பொருட்களை வேட்டையாடப்பட்ட இறை வழங்கியது மற்றும் உணவில் அதிக புரதத்தை சேர்த்தது. இரையை தூரத்தில் இருந்து சுடலாம் என்பதால் வில்லுடன் வேட்டையாடுவது மனிதனுக்கு மிக மிக பாதுகாப்பானதாக இருந்தது. வில் மற்றும் அம்புகளை ஆயுதங்களாக பயன்படுத்துவதன் மூலம் பேர் அரசுகள் உயர்ந்து வீழ்ச்சியடைந்தன. பண்டைய எகிப்தியர்கள் முதலில் கிமு 3500 ஆண்டில் போரின் முதன்மை ஆயுதமாக வில்லை பயன்படுத்தினர். ஏறக்குறைய தங்களைப் போலவே உயரமான வில்களையும் கருங்கல் மற்றும் வெண்கலத்தின் அம்பு குறிகளையும் ஆரோஹெட்ஸை உருவாக்கினார்கள். கிமு 1800 ஆண்டில் அசீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு புதிய வில் வடிவமைப்பை அறிமுகப்படுத்தினர். தோல், கொம்பு மற்றும் மரத்தால் ஆன வளைந்த வடிவத்துடன் ஒரு குறுகிய கூட்டு வில்லாக இருந்தது, லைக் அ காம்பவுண்ட் போர்ட். இது எகிப்தியர்கள் பயன்படுத்திய நீண்ட வில்லை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது மற்றும் குதிரையில் சவாரி செய்து கொண்டே எளிதாக கையாளக்கூடியதாக இருந்தது. இது மத்திய கிழக்கு போட்டியாளர்களுக்கு எதிரான போரில் அசீரியர்களுக்கு ஒரு மாபெரும் பலத்தை கொடுத்தது. It gave the Assyrians an edge over the others. கிமு 1200 உருவாக்கப்பட்ட வில் வேகமாக செல்லும் தேர்களிலிருந்து சுடுவதன் மூலம் ஹிட்டியர்கள் மொபைல் போரில் ஷார்ட் ரிகர்ட் வில்லை பயன்படுத்தினர். இந்த பகுதி மக்கள் வெற்றிகரமான ஐரோப்பியர்களுடன் போரிட்டதால் வில்வித்தையில் மத்திய கிழக்கு மேன்மை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. உதாரணமாக, ரோமானியர்கள் வலிமை மிக்க வீரர்கள் என்று அறியப்பட்டாலும் வில் எய்துவதில் ஒரு திறமையற்ற இழுவையை பயன்படுத்தினர். மற்றும் ஆசியாவின் 3ஆம் நூற்றாண்டு பார்த்தியர்களால் வில்லாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மங்கோலியர்கள் ஐரோப்பாவின் பெரும் பகுதியை கைப்பற்றினர். மேலும் துருக்கியர்கள் கிறிஸ்டியன் சிலுவை போர் வீரர்களை வெளியேற்றினர். ஒரு பகுதியாக உயர்ந்த வில்வித்தை உபகரணங்கள், ரிகர்வ் வடிவமைப்பு மற்றும் சிறந்த நுட்பம் 11ஆம் நூற்றாண்டில் AD 1066 ஹாஸ்டிங்ஸ் போரில் ஆங்கிலேயர்களாய் தோற்கடிக்க சிறந்த போர் வியூகத்துடனான நார்மென்கள் கண்ட வில்லை நீண்ட வில்லை உருவாக்கினர். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் லாங்போவை கைவிட்டனர். அவர்களின் முக்கிய ஆயுதம் மற்றும் பலவீனமான மற்றும் குறைவான துல்லியமான அந்த சாக்சன் பாணியிலான வில் கைவிடப்பட்டது. துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் போர் ஆயுதமாக வில்லின் மதிப்பு விரைவாக குறைந்தது. ஆனால் வில்வித்தையின் வேடிக்கையும் சவாலும் ஒரு விளையாட்டாக அதன் தொடர்ச்சியாக இருப்புக்கு உத்தரவாதம் அளித்தது. கிங் ஹென்றி 8 இங்கிலாந்தில் வில்வித்தை ஒரு விளையாட்டாக ஊக்குவித்தார். சர் கிறிஸ்டோபர் மாரிஸ் 1537 செயின்ட் ஜார்ஜ் கில்ட் என்ற வில்வித்தை சங்கத்தை நிறுவினார். ராஜர் ஆஸ்கான் 1545 டாக்ஸோபிலஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அக்கால வில்வித்தை அறிவிப்பை பாதுகாக்கவும் ஆங்கிலேயர்களிடையே வில்வித்தையில் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் வில்வித்தை சங்கங்கள் 1600களில் நிறுவப்பட்டன. மேலும் அவை பெரும்பாலும் வில்வித்தையை ஒரு போட்டி விளையாட்டாகவே உறுதியாக நிலை நிறுத்தினர். பண்டைய ஸ்காட்டன் சில்வர் ஆரோ வெள்ளி அம்பு போட்டி 1673 இங்கிலாந்தின் யார்க்ஷயரில் முதலில் நடத்தப்பட்டது. இன்றும் நடைபெறுகிறது. பெண்கள் ஆண்களுடன் போட்டியில் கலந்து கொண்டனர் மற்றும் 1787 ஆண்டில் முதலில் வில்வித்தை சங்கத்தில் அனுமதிக்கப்பட்டன.
வட அமெரிக்க கண்டத்தில் இந்தியர்கள் ரெட் இண்டியன்ஸ் வேட்டையாட வில் மற்றும் அம்புகளை நம்பியிருந்தனர். இருப்பினும் ரெட் இண்டியன்ஸ் வில்கள் கச்சா மற்றும் பலவீனமானவை. வேட்டைக்காரன் வெற்றி பெற இரையை நெருங்க வேண்டும். ஐரோப்பிய குடியரசு வாசிகள் தங்கள் வில் தயாரிப்பில் நன்கு வளர்ந்த அறிவை பூர்வீக நாடுகளிலிருந்து கொண்டு வந்தனர் மற்றும் டார்கெட் ஆச்சரி இலக்கு வில் வித்தையின் ஆர்வத்தை உயிருடன் வைத்திருந்தனர். இந்த கண்டத்தில் முதல் வில்வித்தை கிளப் பிலடெல்பியா யுனைடெட் போமேன் 1828 நிறுவப்பட்டது. விந்தையான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவில் வில்வித்தையில் அதிக ஆர்வம் உள்நாட்டு போரால் தூண்டப்பட்டது. போர் முடிந்ததும் வெற்றி பெற்ற தொழிற்சங்க முன்னாள் கூட்டமைப்பு படையினரை துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை தடை செய்தது. சகோதர வீரர்களுக்கு வில் மற்றும் மாரிஸ் தாம்சன் புளோரிடா இந்தியர்களின் உதவியுடன் வில்வித்தை கற்றுக்கொண்டனர். மாரிஸ் ஒரு புத்தகத்தை எழுதினார், வில்வித்தையின் சூனியம். இது நாடு முழுவதும் வில்வித்தை ஆர்வத்தை பரப்ப உதவியது. 1879 வாக்கில் தேசிய வில்வித்தை சங்கம் நிறுவப்பட்டு தேசிய போட்டிகளை நடத்த தொடங்கியது. கள வில்வித்தை ஃபீல்ட் ஆர்ச்சரியில் உற்சாகம் ஒரு இலக்கு வில்வித்தை போட்டியை வேட்டையை உருவாக்கப்படுத்தியது மற்றும் வேட்டையாடுதல் 1939 தேசிய கள வில்வித்தை நேஷனல் ஃபீல்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் சங்கத்தை நிறுவ வழிவகுத்தது. வில்வித்தை முதலில் 1900 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் அதிகாரப்பூர்வமாக ஒலிம்பிக் நிகழ்வாக மாறியது. பண்டைய ஒலிம்பிக்கின் புராண நிறுவனர் ஹெர்குலிஸ் ஒரு வில்லாளி என்பதால் இது பொருத்தமான அமைதி என்றே கூறலாம். வில்வித்தை 1904 செயின்ட் லூயிஸ் ஒலிம்பியாட் மற்றும் இங்கிலாந்தில் 1908 ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து ஏயப்பட்டது. ஆனால் 1920 பெல்ஜியத்தில் ஒலிம்பிக்கில் நடைபெறும் வரை அது மீண்டும் தோன்றவில்லை. அடுத்த 52 ஆண்டுகளில் நடைபெற்ற எந்த ஒலிம்பிக் போட்டியிலும் வில்வித்தை தோன்றவில்லை. ஆரம்ப கால வில்வித்தை போட்டியின் பிரச்சனையானது உலகளாவிய விதிகளின் பற்றாக்குறையாகும். நடத்தும் நாடு வழக்கமாக அந்த நாட்டில் மிகவும் பிரபலமான வில்வித்தை போட்டியை நடத்தியது. வில்வித்தை நடத்தும் நாட்டில் பிரபலமாக இல்லாவிட்டாலும் தடகள போட்டிகளின் போது கூட இந்த நிகழ்வு நடத்தப்படவில்லை. போட்டி வில்வித்தையை சிறப்பாக ஒழுங்கமைக்க போலாந்து வில்லாளர்கள் 1930களில் ஒரு சர்வதேச ஆளும் குழுவை நிறுவ வேலை செய்தனர். இதன் விளைவாக ஃபிட்டா என்று சுருக்க பெயரால் அறியப்படும் இன்டர்நேஷனல் த தீர் த லாக் நிறுவப்பட்டது. FITA உலகளாவிய விதிகளை அமைத்தது மற்றும் ஒரு வகை சுற்று இறுதியில் நவீன ஒலிம்பிக்ஸில் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஒரு ரவுண்ட் ஷாட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1972 ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்காக வில்வித்தை மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வில் மற்றும் அம்பு வடிவமைப்பில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அம்பு எய்யும் துல்லியத்தையும் அதன் விளைவாக வில்வித்தையில் ஆர்வத்தையும் தூண்டியது. 1966 மிசோரியில் HW ஆலனின் கம்பவுண்ட் போ கலவை வில் கண்டுபிடிக்கப்பட்டதை விட வேறு எதுவும் அதிக தாகத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது. கொடுக்கப்பட்ட டிரா எய்ட் வெயிட்டை குறைக்க வில் முட்டுகளின் நுனிகளில் பொருத்தப்பட்ட விசித்திரமான ஆஃப் சென்டர் ஆக்சலில் புள்ளிகள் அல்லது கேம்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த வகையான வில்கள் வட அமெரிக்காவில் இலக்கு டார்கெட் ஆர்ச்சரி மற்றும் ஃபீல்ட் ஆர்ச்சரி வேட்டையாடுவதற்காக பிரபலமடைந்தன. ஒலிம்பிக் போட்டியில் பாரம்பரியான ரீகவ் மட்டுமே பயன்பட்டாலும் பல வில்லாளர்கள் இயந்திரத்தன்மை மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மற்றும் தனிப்பட்ட திறமை ஒரு கூட்டு வில்லுடன் இணைக்கும் சவாலை ரொம்ப அழகாக அனுபவித்தன. வில்வித்தை இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களால் அனுபவிக்கப்படுகிறது. இலக்கு சுடுதல் மற்றும் வேட்டையாடுதல் உட்பட வில்வித்தை அனுபவிக்கும் பல வழிகளில் அதன் பிரபலத்திற்கான காரணங்களில் ஒன்றாகும். வில்வித்தையை ஆண்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களால் கூட செய்யலாம். உங்கள் குறியை தாக்கும் சவால் காலமற்றது. இன்று பல வில்லாளர்கள் உலக வில்வித்தையால் நவீன ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு நிறுவப்பட்ட உபகரண விதிகளை பயன்படுத்தி இலக்கு வில்வித்தை அனுபவிக்கிறார்கள். வில் ஒலிம்பிக்கில் ரிக்கவில் மட்டுமே வில் பார்வை சைட்டர் அனுமதிக்கப்படுகிறது மற்றும் வில் ஸ்ட்ரிங் எவ்வளவு விரல்களால் பிடிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் உள்ள
தேசிய வில்வித்தை சங்கம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி வெள்ளாளர்களுக்கான போட்டியை நடத்துகிறது. வில் வேட்டை இன்று பல நாடுகளில் பிரபலமான செயலாகும். வில்வித்தை ரசிக்க மற்றொரு வழி வில் மீன்பிடித்தல். மீன்பிடிக்க கோல்டுடன் இணைக்கப்பட்ட அம்புகுறியுடன் படகு அல்லது கேனோவிலிருந்து மீன்கள் சுடப்படுகின்றன. இட்ஸ் அமேசிங் கேம். வில்லின் முகத்தில் ஒரு சிறப்பு ரீல் பொருத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் எடுக்கப்படும் மீன்கள் கெண்டை, கர், எருமை, உறிஞ்சிகள், சிவப்பு குதிரை, ஸ்ட்ரிங் ரே மற்றும் சறுக்கு. மிகவும் பயனுள்ள காட்சிகள் 4 அடி அல்லது அதற்கும் குறைவான ஆழத்தில் எடுக்கப்படுகின்றன. ஏனில் நீர் விரைவாக அந்த அந்த அம்போட குறியை குறைக்கிறது, வேகத்தை குறைக்கிறது. ஷூட்டிங் என்பது கண்டத்தில் சில பகுதிகளில் மட்டும் அனுபவிக்கப்படும் மற்றொரு வகை வில்வித்தை. தூரத்திற்கு அம்புகள் சுடப்படுகின்றன. சிறப்பு வில் மற்றும் அம்புகள் பொதுவாக இந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரொம்ப தூரம் சுடுவாங்க, எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்பாங்க. இன்றைய ஃப்ளைட் ஃபேஸ் 900 மீட்டர்ஸுக்கு சுடப்படும். புதுமையான ஷூட்டிங் எப்போதாவது இன்பத்திற்காகவும் பல்வேறு வகைகளுக்காகவும் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டிகளில் சில நேரங்களில் கிளவுட் ஆர்ச்சரி வடிவத்தை எடுக்கும். அங்கே 48 அடி இலக்கு தரையில் அமைக்கப்பட்டு 140 முதல் 280 வரை கஜம் வரை சுடப்படுகிறது. வில்வித்தை கால்ஃப் என்பது போல ஒரு ஃப்ளைட் அன்புடன் ஏற்படும் ஒரு விளையாட்டாகும். ஒரு அணுகுமுறை அம்பு மற்றும் 4 அங்குல அம்பு எய்தல். ரோவிங்கில் வில்லாளர்களின் ஒரு சிறிய குழு மாறி மாறி யாரை நெருங்கி வரலாம் என்று ஒரு இலக்கை அழைக்கிறது. வட அமெரிக்க கண்டத்தில் சில பகுதிகளில் குறுக்கு வில் போட்டி ரசிக்கப்படுகிறது. குறுக்கு வில் வடிவமைப்பு மற்றும் பொருள்களில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறுக்கு வில்களை மிகவும் துல்லியமாக ஆக்கியுள்ளன. இன்று துப்பாக்கி சுடும் வீரர்கள் 65 மீட்டர் தொலைவில் இருந்து 60 சென்டிமீட்டர் இலக்கு முகங்களை இலக்காக கொண்டுள்ளனர். எந்த வகையான வில்வித்தை அல்லது எந்த வகையான உபகரணங்கள் நீங்கள் அனுபவிக்க வந்தாலும் அதே அடிப்படை வடிவம் மற்றும் ஷாட் டு ஷாட் நிலைத்தன்மையை ஷூட்டிங் துல்லியத்திற்கு வழிவகுக்கும். சரியான ஷாட்டை உருவாக்க உபகரணங்கள் மற்றும் உங்கள் உடல் மற்றும் மனத்திறங்கள் ஒன்றாக வர வேண்டும். Well, thank you very, very much. With this ends the first part of history of archery. சரி, take care. அடுத்த லெக்சரை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து லேக் கோமோ, இத்தாலியிலிருந்து விடைபெறுவது ஷிஹான் ஹுசைனி. Let's catch you up in the next lecture. Bye-bye from Italy, Lake Como.